வணக்கம் சார். வணக்கம்மா. போன எபிசோடில் வந்து உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாளினுடைய கட்டமைப்பு, அந்த கோவிலை பற்றின சிறப்புகள் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த கட்டட சிறப்புகள், அதே மாதிரி இந்த சிற்பங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு கட்டடம் நம்ம கட்டுறோம், இல்லை ஒரு கோவில் கட்டுறோன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ எதை பார்த்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்? இந்த உத்திரமேரூர் சுந்தரவரதராஜ பெருமாள் கோவிலுக்கு முன்னர் ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு, நந்திவர்ம பல்லவனால். இந்த உத்திரமேரூர் கட்டப்பட்டது தந்திவர்மன். நந்திவர்மன் வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் கட்டினார். இந்த உத்திரமேரூர் அமைப்பை சார்ந்த அமைப்பு தான் அது. அதற்கு முன்னர் ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு, அது வந்து கற்றளியாக இருக்குது. மாமல்லபுரத்தில் 5 ரதம்னு சொல்கிறோமே, இந்த 5 ரதாஸில் வந்து ரொம்ப உயரமான கற்றளி அமைப்பு தான் வந்து தர்மராஜ ரதம். அந்த கோயிலை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதுதான் ஒரு இன்ஸ்பைரிங் டெம்பிள் ஃபார் ஆல் த டெம்பிள்ஸ் பில்ட் லேட்டர். இந்த அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய 3 தலங்களோடு ஒவ்வொரு தலத்திலும் கருவறை அமைத்து அதை சுற்றிலும் சிற்பங்களை கொண்ட கோயில் வந்து மாமல்லபுரத்தில் கற்றளியாக இருக்குது. இதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொன்று நான் சொல்லணும். இத்தனை கோவில்கள் இருந்தாலும் இந்த அஷ்டாங்க விமானம் பல்லவர்கள் முதலாக கற்றளியாக அமைத்து பின்னர் அது போன்று கோயில்கள் 7 கோயில்கள் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வெரி காம்ப்ளிகேட்டட் டிசைன் தான் இந்த கோயில். அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்யணும் இந்த கோயிலை. இதற்கு முன்னர் தர்மராஜ ரதத்திற்கு முன்னரே இது போன்ற கோவில்கள் மரத்தாலும் செங்கல்னாலும் நிறைய கட்டப்பட்டிருக்க வேண்டும். என்னென்னா அதனுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இதை ஹைலி அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி கோயில் பற்றியான நுட்பங்களும் அந்த சாஸ்திரங்களும் நிறைய கட்டியிருந்தால் மட்டுமே, நிறைய கோவில்கள் இருந்திருந்தால் மட்டுமே தர்மராஜ ரதமே உருவாக்கப்பட்டிருக்கும். தட் இஸ் த ஹிஸ்ட்ரி. ஸோ தோ நோ டெம்பிள் அவைலபிள் பிஃபோர் தர்மராஜ ரதம், பல கோவில்களை அமைத்த ஒரு அனுபவம் இருந்தால்தான் தர்மராஜ ரதமே உருவாகிருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆய்வு. சரி, அப்படின்னா தர்மராஜ ரதம் என்ன அமைப்பில் இருக்குது? ஆனால் அது ஒரு சிவன் கோயில். மற்ற அஷ்டாங்க விமானங்கள் எல்லாமே விஷ்ணு கோயில் தான். இது மட்டும்தான் சிவனுக்காக இருக்கிற ஒரு கோயில். அதில் நான் வந்து 2-3 விஷயங்களை சொல்லணும். அந்த கோயிலில் வந்து இன்கம்ப்ளீட் டெம்பிள்மா, இன்கம்ப்ளீட் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். நரசிம்மா தான் இதை பண்ணினார். தரைத்தளத்தில் முற்றுப்பெறாமல் இருக்கிற கருவறை, முதல் தளத்துலேயும் முற்றுப்பெறாமல் இருக்கிற கருவறை, மேல் தளத்தில் மட்டும் முற்று பெற்றிருக்கு. தட் மீன்ஸ் ஃபினிஷ்டு டாப் டயர் ஒன்லி. அது கூட நரசிம்மனுடைய சன் இல்லை, நரசிம்மனுக்கு அடுத்து மகேந்திரன் வந்தார், மகேந்திரனுக்கு அடுத்து பரமேஸ்வரன் தான் முடிக்கிறார். இதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த கோயிலை பற்றி 2-3 தகவல்களும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ராஜசிம்மன் கட்டினார், ராஜசிம்மன் செதுக்கினார். அது வந்து ஏன்னா கற்றளியாக இருக்கிறதுனால செதுக்கத்தான் முடியும். அவருடைய காலத்தில் செதுக்கப்பட்டது சொல்லுவாங்க. நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. சிலர் நரசிம்மா பண்ணார் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணினேன்னா, இது ரொம்பவும் அவசியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த வாஸ்து சாஸ்திர நாலேஜ் வேணும்னு. அதனால் இது சரியான முடிவையும் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரங்கள் தான். வாஸ்து சாஸ்திரங்கள் கற்றதனால் இந்த தர்மராஜ ரதம் யாரால் வடிவமைக்கப்பட்டது, யார் காலத்தில் செதுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக நான் வந்து ஆய்வு பண்ணி கொண்டு வந்தோமா. அதற்கு தர்மராஜ ரதத்தை பற்றி ஒரு புத்தகமே எழுதினேன். எப்படின்னா, எந்த பீரியடில் அந்த கோயில் வந்து யாரால் துவக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு ஆய்வையும், யார் அதை தொடர்ந்து அதை முடித்தார்கள், மேல் தளத்தை முடித்தார்கள் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஆத்தென்டிக்காக சொன்னேன்.
நீங்கள் போய் இப்போ தர்மராஜரத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிழக்கு பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், ஒரு சென்ட்ரல் லைன், இமேஜினரி சென்ட்ரல் லைன் போட்டிங்கன்னாவே அந்த கோவிலுடைய மொத்த வரலாறுமே கிடச்சிரும். இது நரசிம்மன் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஏன்னா அந்த 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 கோவில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு அளவு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு அளவு இருக்குமா. சரி. நீங்கள் வந்து ஈசானம் சொல்கிறோம் இல்லையா, நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாறையே வளைஞ்சிருந்துருக்கு. ஆமாம், அது மாதிரி தான் அந்த கற்றளி வந்து வளைஞ்சே, அந்த இடம் வளைவாக இருக்கும். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சே இருக்கும். அதனால் ஒரே அளவாக 2 பக்கமே 4 பக்கம் ஒரு அளவு கிடையாது. இதெல்லாம் நான் வந்து அந்த டேப் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அளவு வித்தியாசமாக தெரிஞ்சது. அப்புறம் இதை வந்து கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நரசிம்மன் தான் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். எப்படி நரசிம்மனா கண்டுபிடிக்க முடியும், அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இது 2 ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ்னு 2 ஃபேஸில் அந்த வேலை நடந்தது. அங்கே வந்து என்னென்னா தரைத்தளம், அதில் வந்து 8 பிரதிமைகள் இருக்குது, 8 சிலைகள் இருக்குது. நான் அந்த கண்டஹர்மியம் சொன்னேன், அது போன்று இதற்கும் படியமைப்போடு கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சில பணிகளெல்லாம் துவங்கிய அரைக்குறையாக இருக்குது. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு கண்டஹர்மியம் என்று சொல்லக்கூடிய சிலையோடு அமைத்த அந்த கோஷ்டம்னு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஆர்கிடெக்சரல் தியரி எல்லா பக்கமே ஒரு அளவு தான் இருக்கணும். சாதாரணமாக ஒரு 3 feet 7 inches இருக்குது ஒரு கோஷ்டம் வச்சுங்களேன். அந்த கண்டஹர்மியம், இந்த கார்னர் டெய்ட்டி இருக்கிற ஒரு சிறிய மினியேச்சர் கோயிலான அமைப்பு, அது எல்லாமே ஒரே அளவு இருக்கணும். எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஒன்று வந்து 3.7 இருக்கும், இன்னொன்று 4.7 இருக்கும், 4.8 இருக்கும், 4.4 இருக்கும். ஸோ இட் இஸ் இர்ரெகுலர் சைஸ். இதை யாருமே பார்க்கல. இங்கே தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அப்படி அமைக்கப்பட்டதுங்கிறது நான் பார்த்தேன். அப்போ 8 ஸ்கல்ப்சர் இருக்குது. 8 ஸ்கல்ப்சரில் 5 ஸ்கல்ப்சரில் தான் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது தலைக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் எழுதியிருக்காங்க. 5 சிலைகளுக்கு மட்டுமே கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு. 3 சிலைகளுக்கு கல்வெட்டுகள் எழுதப்படவில்லை. ஏன் அப்படின்னு பார்க்குறச்ச, கல்வெட்டுகள் எழுதப்படுவது கோவில் முடிந்த பிறகு தான் சாதாரணமாக நடக்கும். ஆனால் ஏன் அவை வந்து எழுதப்பட்டன, முடிவுறாத கோவிலுக்கு ஏன் கல்வெட்டு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மன்னனுக்கு ஏதோ ஒன்று நிகழும் தருணத்தில் அது அவசரமாக எழுதப்பட்டதாக தெரியுது. அப்போ வந்து he wanted to inscribe his titles about him அப்படின்னு இருந்தால்தான் அது வந்து அவசர காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அப்படிங்கிறது எடுத்தோம். அதில் ஏன் 3 சிலைகளுக்கு கல்வெட்டுகள் இல்லை, 5 சிலைகளுக்கு மட்டும் கல்வெட்டு இருக்குன்னா, அப்பொழுது 5 சிலைகளுக்கு மேல் பாகங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கு. அதாவது இட் இஸ் இன்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில், ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக எழுதப்பட்ட நேரம், அது வந்து பிளான் பண்ணி எழுதியிருந்தால் எல்லாம் எழுதியிருப்பாங்க. 8 ஸ்கல்ப்சருக்கு 8 இன்ஸ்கிரிப்ஷன் போயிருக்கும். ஸோ 5 சிலைகளுக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து 3 சிலைகளுக்கு 2 டைட்டில்ஸ் இணைத்து எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 2 சிலைகளுக்கு ஒவ்வொரு டைட்டில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்குது. சரி. அது மேலே வந்து புவன பாஜனா அப்படின்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். அப்படியே நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் சிலை இருக்குது. அதில் வந்து 2 இன்ஸ்கிரிப்ஷன் எழுதப்பட்டிருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் ஒரு சிலையில் 2 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்படியாக 3 சிலைகளுக்கு 2 இன்ஸ்கிரிப்ஷனும், 2 சிலைகளுக்கு ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, 3க்கு எழுதப்படவில்லை. அதை நான் பார்த்த உடனே தான் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எழுதப்பட்ட இடம், அந்த ஸ்பேஸ் இருக்கு, அவைகள் பிற்காலத்தில் என்ன பண்ண முடியாது, அதை அழிக்க முடியாது. ஸோ இட் இஸ் லெங்க்தி லெட்டராக இருக்கிறதுனால அந்த சைஸ் ஆஃப் தட் கோஸ்டம் சொல்லுவோம், அந்த பகுதி அதிகமாகவும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரியே வெட்டப்பட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டன அந்த வேலை. அதுதான் அங்கே உள்ளே கண்டுபிடிச்சது. ஸோ பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் த ஃபியூச்சர் கிங் could not do the job as
ப்ரெஸ்கிரைப்டு பை த வாஸ்து சாஸ்திரம். ஸோ வாஸ்து சாஸ்திரத்தை முறைப்படி அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பாதுகாக்கும் நோக்கோடு அவைகள் வெட்டப்பட்டன. அந்த பணிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. அதனால் என்ன பண்ணுவோம், ஆர்கிடெக்சர் மெம்பர்ஸ்லாம் நாங்கள் சிமெட்ரி இல்லாமல் தள்ளி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பிகாஸ் ஆஃப் த வாஸ்து சாஸ்திரம் வி ஸ்டடிடு, வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை why that inscriptions were written, how it was written, why it was not able to continue the job. ஏன் எக்ஸென்ட்ரிக்காக அந்த பில்லர் இருக்கலாம் பார்த்தோம்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் நரசிம்மா ஒன்லி அவர் இந்த பணியை துவங்கி அவருக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்த நேரத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதப்பட்டன. அதனால் இந்த கட்டடக்கலை உறுப்புகள்லாம் இடம் மாற்றி செய்யப்பட்டன. அதனால் அடுத்த கிங்கு கூட அதை முடிக்க முடியாமல் அதை பாதியை முடிச்சுட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத கொண்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தட் இஸ் கால்டு, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, தர்மராஜரை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த நோக்கத்துக்கு தான் இந்த படிப்பு உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் எப்படி இந்த மாணவர்களை எதிர்காலத்தில் உருவாக்க போகிறீங்கன்னா, சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த வாஸ்து நூல்கள் கற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த தர்மராஜத்தை போன்ற எத்தனையோ கோயில்கள் எல்லாம் ஆராய்ச்சிகள் முடிவு பெறப்படாமல் இருக்குது. ஆமாம், அவற்றையெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத தர்மராஜத்தை பற்றி சொல்லப்போனால் இந்த ஆங்கிளில் ஆய்வு ஆங்கிளில் ஒன்று சொல்கிறேன், இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த அமைப்பு சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக. இந்த உத்திரமேரூர் மாதிரியே தரைத்தளத்தில் சென்ட்ரலில் ஒரு டெய்ட்டி இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறான். அது சுற்றிலும் டெய்ட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறான். பட் பிகாஸ் ஆஃப் இன்கம்ப்ளீஷன் ஸ்ட்ரக்சரு நம்ம என்ன டெய்ட்டிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேல் தளத்தில் படிகளோட மேல் தளத்தில் கீழிருந்து மேலே சொல்ல முடியாது. மையத்தளத்துலேருந்து அதற்கு மேல் தளம் போகிறதுக்கு படிக்கட்டுகள்லாம் இருக்குது. சுற்றி வரக்கூடிய அமைப்புகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதில் நாகரம், திராவிடம், பேசரம் சொல்லக்கூடிய 3 அமைப்புமா. நாகரம் என்றால் சதுரம், திராவிடம் என்றால் 8 பட்டம், பேசரம் என்றால் வட்டம். இந்த 3 கட்டடக்கலை அமைப்புகளோடு கூடிய கோயில் இது. தரைத்தளத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்கொயராக இருக்கும். அந்த கிரீவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதி ஆக்டகனாக இருக்கும். அதுக்கு மேலே கலசம் வைக்கிறது இன்றைக்கி கீழே விழுந்துருச்சு. இட் இஸ் சர்க்குலர். ஸோ இந்த 3 அமைப்புகளுமே கூடிய ஒரு அற்புதமான கட்டளை. அதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கிற சிகரமன் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த சிகர அமைப்பு தான் ரொம்ப ப்ரிமிட்டிவாக நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ரொஃபைல் அந்த கோயில் தான். இதுதான் முதலாக கட்டப்பட்ட இந்த 3 தள கட்டளை. பிற்காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சிகளுக்கு தஞ்சாவூர் போன்ற 200 அடிக்கு மேல் கட்டப்பட்ட, உயரத்துக்கு மேலே கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இதுதான் அடிநாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பு சார். இந்த 5 ரதம் பற்றி இன்னுமே இதனுடைய சிறப்புகள், இதனுடைய அமைப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம்மா, 5 ரதம் என்றால் 5 விதமான கோவில் அமைப்புகள் அங்கே இருக்குமா. இதெல்லாம் பார்க்குறச்சு 5 விதமான கோவில் அமைப்புன்னு சொல்லும்போது என்ன வரிசையாக கோவில்கள் எல்லாம் அந்த காலத்தில் பாறையில் எப்படி செதுக்கினார், ஏன் செதுக்கினார் அப்படின்லாம் சொல்லும்போது, இது மாமல்லபுரம் அந்த காலத்தில் ஒரு பெரிய போர்ட்டுங்க. இந்த போர்ட் சிட்டியாக இருக்கும்போது டோட்டல் மாமல்லபுரமே இங்கே போர்ட்டாக இருக்கிறதுனால அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அவங்க அங்கே தங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கண்காட்சி மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 5 ரதங்கள் பார்க்கலாம், கடற்கரை கோயில் பார்க்கலாம், 5 ரதாஸ் இது என்ன அர்ஜுனாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அங்கே இருக்கிற குகை கோயில்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு என்னவா தெரியும்னா, எக்ஸிபிஷன் ஆஃப் ஸோ மெனி கைண்ட் ஆஃப் அவர் இந்தியன் ஆர்கிடெக்சரில் இருக்கிற ஸ்கல்ப்சர், இந்த மித்தாலஜியில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ், அப்புறம் விதவிதமான கோவில் அமைப்புகள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மோஸ்ட்லி அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் தெரியுது. வர்றவங்கள்லாம் அங்கே பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு இடமாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் ஃபைரதாஸில் சிறப்பாக சொல்லணும்னா, அதில் இந்த கோயில் சொன்னனே தர்மராஜ ரதம் ஒரு 3 தளங்களோடு கூடிய ஒரு விசித்திரமான ஒரு கட்டட அமைப்பு.
அதே போல் அது பக்கத்தில் ஒரு பீமரதம்னு ஒன்று இருக்குது. பீமரதம்ங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் டெம்பிள்மா. அது பெருமாளுக்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லத்தக்க வகையில் சில எவிடன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமைப்பாக அந்த 5 ரதத்தில் ஒரு நீல அகலத்தில் வந்து பெரிய அமைப்பாக இருக்குமா. அது உங்களுக்கு நீண்ட சதுர வடிவில் சாலாக்காரம் சொல்லுவோம், அந்த சாலை போன்ற வடிவம் சொல்லுவோம். அந்த மாதிரி வடிவத்தில் அதி அற்புதமான ஒரு கற்றளி அமைப்பு தான் பீமரதம். அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கும், அதனுடைய அருகாமையிலே அர்ஜுன ரதம் இருக்கும். அர்ஜுனனுக்கு ஒரு ரதம், அது பேரெல்லாம் அர்ஜுனன், பீமன், தர்மராஜன்லாம் வச்சுருக்கோம். பட் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பேருக்கும் அதுக்கும் கிடையாது. 5 இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர்னு சொல்லிட்டாங்க. பட் ஆர்கிடெக்சரலி இந்த இது வைஷ்ணவைட் டெம்பிள் மாதிரி இருக்குது. அந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கு உகந்த அந்த நீண்ட சதுர வடிவம் தான் அங்கே கற்றளியாக அமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் வந்து சிவலிங்கம் வச்ச அர்ஜுனன் ரதம், அதற்கு பக்கத்தில் ஒன்று இருக்குமா, அதை பற்றி தெரிஞ்சே ஆகணும். அது கொற்றவைக்காக அமைக்கப்பட்ட ஒரு அருமையான கோயில்மா. அந்த கூரை அமைப்புன்னு சொல்லுவோமே, அந்த கூரை அமைப்போடு செதுக்கப்பட்ட ரொம்பவும் உன்னதமான கோயில் அமைப்பு. அதில் வந்து உள்ள கொற்றவையே செய்யப்பட்டிருக்கு அங்கே. அதுவும் அந்த கோஷ்டங்களிலெல்லாம் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அதனுடைய தோரணமானாலும் சரி, அதனுடைய அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கே, அந்த கருக்குன்னு சொல்லுவோம் நாங்கள், அதுக்கு பேர். அந்த கார்னர்ல எல்லாம் வந்து பேட்டர்ன்ஸு, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற தோரணங்கள், இந்த அளவுக்கு பல்லவர்களால் வந்து தோரணங்களுடைய லட்சணத்தை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்ட கோயில் வந்து இந்த கொற்றவை கோயில் தான். திரௌபதி ரதம்னு சொல்லுவோம். கூரை மாதிரியே இருக்கும், இட்ஸ் ஒரு தேட்ச்டு ரூஃப் மாதிரி. அப்புறம் அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அதற்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அது வந்து நகுல சகாதேவர் ரதம்னு சொல்லக்கூடிய. அது எப்படின்னா ஹஸ்தி புருஷ்டம் சொல்லுவோமா, அதாவது யானையினுடைய முதுகு மாதிரி இருக்கும், பின்பக்கம் வளைஞ்சிருக்கும், முன்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது பக்கத்தில் எலிஃபண்ட் நிற்கும். அதுவும் ரொம்ப அருமையான அமைப்பு. இதெல்லாம் வரலாற்றில் வந்து எனக்கு சொல்ல வேண்டியது நான் என்னென்னா, சாஸ்திரங்கள் அழிந்து போயிடும், ஏன்னா அவைகள் எழுதப்பட்டவைகள், ஓலைச்சுவடிகள் காணாமல் போயிடும். ஆனால் இவைகளெல்லாம் சாஸ்திரங்களாக, இவைகள் வாழும் சாஸ்திரங்களாக, இவைகளை படிப்பதற்காகவே இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக எதிர்கால சந்ததியினர் படிப்பதற்காகவும் இருக்கலாம். அல்லது அந்த காலத்தில் கூட ஒரு எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷனே அங்கே இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸை வந்து அங்கே அதை நம்ம அறிமுகப்படுத்தி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை செஞ்ச இடம்தான் 5 ரதம். அப்புறம் நீங்கள் 5 ரதம் போன்றே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதே ஊரில் மாமல்லபுரத்தில் கணேச ரதம்னு ஒன்று இருக்குது, அது பரமேஸ்வரவர்மன். இந்த 5 ரதத்தில் இருக்கிற அந்த தர்மராஜ ரதனுடைய மேல் தளத்தை முடித்து வைத்தான்னு சொன்னேன், அதே பரமேஸ்வரன் தான் வந்து ஒரு கணேச ரதம் பண்ணியிருக்கார். தட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் எக்ஸலண்ட் ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் அது கணேச ரதம். அதற்கு இணையான அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் வந்து 5 ரதத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான கூறுகள். 5 ரதத்துக்குள்ளே இன்னும் இருக்குது, சிங்கம் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஒரு அந்த சிங்கம், ரிஷபம் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் சைஸோட பெருசு, மோர் தென் லைஃப் சைஸ். இதெல்லாம் பண்ணிவிட்டு இருக்கிறது தான் 5 ரதாஸ். ஆமாம். ஜென்ரலாக மாமல்லபுரம் வந்து இந்த ஸ்கூலில் குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இந்த வரலாறு வந்து ஒரு சில விஷயந்தான் எங்களுக்கு வந்து தெரியும். 5 ரதம் பற்றின சிறப்புகளை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது, என்ன ஐடியாலஜியில் இதெல்லாம் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முயற்சிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.